எல்லாருமே சாப்பிடக்கூடிய மாதிரி எப்படி பாவக்காய் செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. பாவக்காய் இப்படி ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. உங்களுக்கு எந்த வாக்கில் வேணுமோ அந்த வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. வெறும் சட்டியில் போட்டுக்கலாங்க. போட்டு அப்படியே வணக்கிக்கலாங்க. இப்படி வணக்கிறதால பாவக்காயில் இருக்கிற அந்த தண்ணியெல்லாம் அப்படியே சுண்டி வருங்க. சுண்டிச்சுன்னா பாவக்காய் கொஞ்சம் கசப்புத்தன்மை கம்மியாகுங்க. நல்லா கொஞ்சம் இப்படி வச்சு வணக்கிக்கலாங்க. நல்லா ஓரளவுக்கு வணங்குற அளவுக்கு நல்லாவே வணக்கிடலாங்க. பாருங்கள், முதலுக்கும் போட்டதுக்கு இப்போதுக்கு எந்த அளவுக்கு வணங்கி இருக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு வணங்கினா போதுங்க. வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க. தண்ணியெல்லாம் ஓரளவுக்கு நல்லா வற்றிருச்சுங்க. அடுத்து அதே கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றியாச்சுங்க. கடுகு ஒரு ஸ்பூன் போட்டாச்சு, பொரிஞ்சிருச்சு. அடுத்து பாவக்காயை அதே பாத்திரத்தில் போட்டு அப்படியே வணக்கிக்கலாங்க. அப்படியே எண்ணெயிலே கொஞ்சம் அப்படியே ஃப்ரை ஆகட்டுங்க. அப்புறம் வணங்குது பாருங்கள். குழம்பு மிளகாத்தூள் சேர்த்திக்கிறேங்க. குழம்பு மிளகாத்தூள் சேர்க்கலாம், சாம்பார் தூள் இருந்தாலும் சேர்த்திக்கலாங்க. உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்திக்கிறேங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்திக்கிறேங்க. சேர்த்து அப்படியே வணக்கிக்கலாம். இதிலே நம்மளுக்கு நல்லா வணங்கி வருங்க. புளி பாருங்கள், புளி பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு புளி கரைச்சி வச்சுருக்காங்க. அந்த புளி தண்ணியை நல்லா கரைச்சி ஊற்றிக்கலாங்க. அந்த புளி தண்ணியிலேயே பாவக்காய் வேகணுங்க. அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்குங்க. பாவக்காய் கசப்பு தெரியாதுங்க. கருவேப்பிலை தழை சேர்த்தியாச்சுங்க. பாவக்காயை நல்லா வணக்கியாச்சு. இது கூடவே புளி சேர்த்திக்கலாம். புளியை நல்லா கரைச்சி விட்டு இந்த புளி தண்ணியிலேயே வேகிற அளவுக்கு சேர்த்திக்கலாங்க. வெறும் தண்ணி ஊற்ற வேண்டாங்க. அந்த புளி தண்ணியை ஊற்றி அப்படியே வேக வச்சுக்கலாங்க. வெந்து வரட்டும். நல்லா ஒரு கிளறிக்கலாங்க. கொஞ்சம் தீ கம்மியாக வச்சு இந்த புளி தண்ணியிலே அப்படியே பாவக்காய் வெந்து வரட்டும். அடுத்து இதுக்கு மசாலா ரெடி பண்ணிடலாங்க. பெரிய வெங்காயம் 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்திக்கிறேன். இது கூடவே பூண்டு சேர்த்திக்கிறேன். பூண்டு ஒரு 5-6 பல்லு பூண்டு சேர்த்திக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை தழை சேர்த்திக்கிறேன். இந்த 2 தக்காளி, பெரிய தக்காளிங்க, 2 தக்காளி சேர்த்திக்கிறேன். இதெல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சிக்கிறேன். அரைச்சிட்டு இந்த பாவக்காயில் சேர்த்திக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு பாவக்காய் வெந்து வந்திருக்குது பாருங்கள். இன்னும் வேகணுங்க. பாதி அளவுக்கு தான் வெந்திருக்கு. நல்லா வேகட்டும். இது கூடவே நம்ம அரைச்சி வச்ச இந்த மசாலாவையும் சேர்த்திக்கலாங்க. இந்த வெங்காயம் தக்காளி இது கூடவே சேர்த்திக்கிறேன். சேர்த்து அப்படியே கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டு தண்ணி தேவையான அளவுக்கு ஊற்றிக்கலாம். ரொம்ப தண்ணியாக இருந்தால் குழம்பு நல்லா இருக்காது. கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் நல்லாயிருக்கும். அப்படியே பெரட்டி சாப்பிட்றதுக்கு, சாதத்தில் போட்டு பெரட்டி சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா கலந்து விட்டுட்டு காரம் உப்பு செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணிவிட்டு மூடி வச்சு நான் அப்படியே நல்லா வேக விட்டுக்கிறேன். பாருங்கள், நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்கள். பாவக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. சாதத்தில் ஊற்றி சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. இது எல்லாருமே சாப்பிடுவாங்கங்க. இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. பாவக்காய் வயிற்றில் இருக்கிற பூச்சியெல்லாம், இனிப்பெல்லாம் சாப்பிட்டோன்னா வயிற்றில் பூச்சி அந்த மாதிரிலாம் சேருங்க. இதை சாப்பிட்டோம்னா வாரத்தில் ஒரு நாள் சேர்த்துனோம்னா இந்த பூச்சியெல்லாம் வெளியேறிடும். உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமானதுங்க. இந்த மாதிரி ஒரு டைம் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கசப்பில்லாத பாவக்காய் செஞ்சு சாப்பிடுங்க.